வணக்கம். பாஜக முதல்வருடைய வீடை மக்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் மக்கள் போராட்டங்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்கிறதுன்னே தெரியாமல் ஆர்எஸ்எஸும் மோடியும் அமித்ஷாவும் முழித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம வீட்டு டாய்லெட்லயும் செப்டிக் டேங்க்லயும் துர்நாற்றம் வருதா? அதுக்கு ஒரு சிறந்த தீர்வு பிரிஸ்டினோ வாரியர். துர்நாற்றம் வராம தடுக்குது, கொசுக்கள் கரப்பாங்கிற பிரச்சனையில இருந்தும் வீட்டை பாதுகாக்க உதவுது. உங்கள் வீட்டு செப்டிக் டேங்க் பராமரிப்புக்கு இன்றே தேர்வு செய்யுங்கள் பிரிஸ்டினோ வாரியர் செப்டிக் டேங்க் கிளீனர். இன்றைக்கு பீகாரில் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஒரு தினக்கூலி வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு பெரியவருடைய மகன், 6 வயது மகன், அவனுடைய ஒரு வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அவன் சொல்கிறான், பீகாருடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பாஜகவுடைய சாம்ராஜ் சௌத்ரி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று. அவன் உடனடியாக கைது செய்யப்படுகிறான். பிறகு மக்கள் கொந்தளிக்கிறார்கள். பிறகு காவல்துறை மண்டியிடுது. இல்லை நாங்கள் அவங்க வீட்டில் கொண்டு போய் விடுறதுக்காக தான் நாங்கள் அப்படி பண்ணோம்னு சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு மக்கள் போராட்டங்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள். என்ன காரணம்? ஒன்றுமில்லைங்க. நேற்றைய தினம் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கல்விக்கூடங்களை மேம்படுத்துவதற்காக 605 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்திருக்கிறார். ஏன் இவ்வளவு பதட்டம்? ஏன் இவ்வளவு பயம்? காரணம் இருக்கிறது. சில தினங்களுக்கு முன்னாடி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பெரும்பாலான நபர்கள் பார்த்துருப்பீங்க, மத்திய பிரதேசத்தில் பாஜகவிற்கு ஒரு அலுவலகம் இருக்கிறது. 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் சென்னையில் 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதை விட மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாளிகை இந்த பிஜேபி காரணங்க அலுவலகமாக கட்டி வச்சிருக்கிறானுங்க. அதோட ஒரு புகைப்படம் ஒரு பக்கத்தில், இன்னொரு புகைப்படம் ராஜஸ்தானில் பிஜேபி ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பள்ளிக்கூடம் மாட்டுத் தொழுவத்தில் நடந்துகிட்ருக்கு. இதை ரெண்டையும் போட்டு காக்ரோச் ஜனதா அமைப்பினர் மிகப்பெரிய அளவில் சமூக ஊடகங்களின் வழியாக அதை வைரல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்து வெலவெலத்து போய்விட்டார்கள் மக்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த இப்போ டெல்லியில் எத்தனை 100 கோடி ரூபாவில் ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்கிறானுங்க இல்லையா? ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் எவ்வளவு கேடுகட்டிருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் பாருங்கள். அப்போ என்ன அப்படின்னா, சில தினங்களுக்கு முன்பு காக்ரோச் ஜனதா பார்ட்டி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முதல் வெற்றி அவர்களுக்கு தெரியும். தர்மேந்திர பிரதானா ராஜினாமா செய்ய சொல்லியாச்சு, அது நடந்துருச்சு, மோடி மண்டியிட்டார். ரெண்டாவது விஷயம், பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தரமற்றவைகளாக இருக்கிறது, அவைகள் உடனடியாக சரி செய்வ, அவற்றை அம்பலப்படுத்துவதான் எங்களுடைய வேலைன்னு களத்தில் வந்துட்டாங்க. இப்போ ராஜஸ்தான்லேயும் உத்தரப்பிரதேச பாஜக அரசும் உடனடியாக என்ன சொல்லிச்சு, பள்ளிக்கூடங்களில் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு தடை, யாருமே உள்ளே அனுமதிக்கக்கூடாது, ப்ரைவேட்டாக யார் உள்ளே வந்தாலும் அரசு பள்ளிக்கூடங்களில் ரீல்ஸ் எடுப்பதற்கு தடை நல்லா போட்டு பார்த்தாங்க. ஆனால் கட்டுக்கடங்காத மாணவர்களுடைய போராட்டம், வீதியில் வந்த மக்கள், பதறிப்போன யோகியும் ராஜஸ்தான் பாஜகவும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நாங்கள் பணத்தை ஒதுக்கிடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, உங்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்கிறேன். இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி 3 முக்கியமான விஷயங்களுக்காக தான் களத்தில் வந்திருக்காங்க. ஒன்று, இந்த நீட் மாதிரியான விஷயம், பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய ஆட்சி காலத்தில் கல்வியில் நடக்கக்கூடிய மோசடிகள், முறைகேடுகள். ரெண்டாவது, அவங்க பட்டியலில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கோர்ட், இன்றைக்கு இந்தியாவுடைய நீதித்துறைகளுடைய செயல்பாடு. மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மோடி மீண்டும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விசாகப்பட்டினத்தில் 3 நாள் ஆர்எஸ்எஸ்காரன் மீட்டிங் போடுறான். மீட்டிங் போட்டு என்னென்னா, நம்ம சர்வைவல் பண்ண முடியுமா, நமக்கு எதிராக மக்கள் மிகப்பெரிய அளவில் கொந்தளிக்கிறாங்களே, மனுஸ்மிருதியை எதிர்த்தெல்லாம் ராகுல் காந்தி ஒட்டச்சு நொறுக்கிறாரு, என்னடா பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து கடைசியில் மோடிக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறது ஆர்எஸ்எஸ். என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆட்சியில், மோடி அமித்ஷாவுடைய ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் நோய் அறிகுறிகள் வெளிவர துவங்கிருச்சு, உங்கள் சிஸ்டம் மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு, உள்ள பெரிய கொடிய வியாதி பிடிச்சிருச்சு, அதுக்கான அறிகுறியெல்லாம் வெளியே வந்துருச்சு, எச்சரிக்கையாக இருங்க, உடனடியாக ஏதாவது செஞ்சிருங்க அப்படின்னு பகிரங்கமாகவே எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் பாருங்கள், தென்னிந்தியாவில் ஏன் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு கேரளாவோ தமிழ்நாடோ இல்லை கர்நாடகா மாதிரியான மாநிலங்களில்
அவங்களால அரசு பள்ளிகளுடைய தரம் பற்றி ரீல்ஸ் பெருசாக போட முடியல? அதுக்கு காரணம் இருக்குது இல்லையா? ஆனால் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய கடந்த 15 வருடங்களாக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் அரசு பள்ளிகளுடைய நிலைமை ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது? ஏன்னா கல்விக்கு எதிரானவர்கள் பாஜகவினர். அதில் யாருக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதுதான் உண்மை. இதை விட இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்கிறேன். அதாவது இன்றைக்கு டெக்சாஸ் டெக் பல்கலைக்கழகம் ஒரு மிக முக்கியமான ஆராய்ச்சி முடிவை வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மோடியினுடைய 13 வருட ஆட்சியில் வறுமை மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. மக்களின் சுதந்திரம் பெருமளவில் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் ஊழலில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது என்கிற ஒரு மிக முக்கியமான ஆராய்ச்சி முடிவை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னொன்று அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்தியாவிலேயே பெரிய கட்சியாக பாஜக இருக்கிறது என்று இவர்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களிடத்தில் இவர்களுக்கு எந்த விதமான செல்வாக்கும் இல்லை அப்படிங்கிறத அவங்க தெள்ளத் தெளிவாக ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் பாருங்கள், இதையெல்லாம் அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் யார்? 50 வயசு 60 வயசு 70 வயசானவங்க ஒரு முன்னாடி தலைமுறை. இன்றைக்கி 6 வயது ஆதித்யா என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞனே பாஜக முதல்வரை ராஜினாமா செய்ய சொல்கிறான். ஜென் ஆல்ஃபா தலைமுறையை சார்ந்த ஒரு பையனே பிஜேபி தலைவர் வேண்டாம், எங்கள் மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டாம் என்று அந்த வீட்டை முற்றுகையிட்டு களத்தில் நிற்கிறான். அப்படின்னா நீங்கள் எந்த அளவிற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையின் மத்தியில் ஆர்எஸ்எஸ் பாஜக என்று சொல்லக்கூடியது எவ்வளோ பெரிய கெடுதல் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். நீங்கள் பீகாரில் கடந்த சில தினங்களாக நடக்கக்கூடிய செய்திகளில் பெரும்பாலும் வெளியே வரலங்க. இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. வந்ததுமே மக்களுக்கு புரிஞ்சு போச்சுது இருக்கிற நிலைமையும் மோசமாயிரும் அப்படிங்கிறது. அதனால தானே இன்றைக்கி எல்லாருமே வீதிக்கு போராடுகிறார்கள். இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் ஜந்தர் மந்தரில் போராடும்போது அங்கு அதற்கு இணையான ஒரு மிகப்பெரிய போராட்டம் பீகாரில் நடந்தது. நமக்கு எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கணும். இப்போ எமர்ஜென்சி காலகட்டத்தில் கூட மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த மண் அது. அதனுடைய தலைமையே அந்த மண்ணிலிருந்து தான் வந்தது. நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதே மாதிரி அத்வானி ரத யாத்திரைக்காக இந்தியா முழுவதும் கலவரம் உருவாக்குறதுக்கு திட்டத்தோட ரதத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. ரிசர்வேஷன் விஷயம் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பீகாருக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு லல்லு பிரசாத் விரட்டி அடித்தார்ல. இதெல்லாம் நடந்தது தானே. இப்போ அந்த மண் எப்போதுமே இந்திய அரசியலில் ஒரு மாபெரும் மாற்றத்தை விதைக்கக்கூடிய மண்ணாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு மோடியினுடைய கல்விக் கொள்கைகளுக்கு எதிராக, பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய கல்விக் கொள்கைகளுக்கு எதிராக பீகார் இவ்வளோ பெரிய அளவில் களத்தில் நிற்குது அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ பாருங்கள், அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் ஒரே நாளில் 610 கோடி ரூபா சாதாரணமான அமௌண்ட் இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய மேம்பாட்டிற்காக அவர் ஒதுக்கீடு செய்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு பதட்டத்திலையும் பயத்திலையும் இருக்கிறார் பாருங்கள். இந்தியாவினுடைய இளைஞர்கள் மிகச் சிறப்பான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றம் நிகழப்போகிறது என்பதற்கான எல்லா அறிகுறிகளும் தென்பட துவங்கி இருக்கிற உங்களுக்கு இந்திய மக்களின் சார்பாக வாழ்த்துக்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.